தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு, நிர்மலா சீதாராமன் ஆய்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தூத்துக்குடி வந்தார். மழை பாதிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்தது. மத்திய அமைச்சர் முருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, கனிமொழி எம்பி, கலெக்டர் லட்சுமிபதி மற்றும் பல துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். நிவாரணப் பணிகள் பற்றியும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் நிர்மலா சீதாராமன் விவாதித்தார். பின்னர் தூத்துக்குடி, குறிஞ்சி நகர், கோரம்பள்ளம் குளம் உடைந்த இடங்களை பார்வையிட்டார். சேத விவரங்களை மக்களிடம் கேட்டறிந்தார். மழை பாதிப்பில் தவித்த எங்களுக்கு பால் பாக்கெட் கூட வழங்கவில்லை, எங்களை வந்து யாரும் பார்க்கவில்லை என நிர்மலா சீதாராமனிடம் பொதுமக்கள் கண்ணீருடன் புகார் தெரிவித்தனர். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை, பழனிசாமி திட்டவட்டம். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் நடந்தது. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை. அரசியலில் கத்துக்குட்டியான உதயநிதி அதிமுகவை விமர்சிப்பதை ஏற்க முடியாது. அதிமுக உயிரோட்டமுள்ள கட்சி, எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. பொம்மை முதல்வர் ஆட்சி செய்கிறார். அனைத்து துறைகளிலும் ஊழல் நடக்கிறது. திமுகவின் முன்வரிசை அமைச்சர்கள் பலர் சிறைக்கு செல்வார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு மத்திய அரசு தேவையான நிதியுதவி வழங்க வேண்டும். மத்திய அரசு மீது பழி போட்டுவிட்டு திமுக அரசு தப்பிக்க பார்க்கிறது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டோம் என பழனிசாமி பேசினார். வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல எங்க மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு. 3 முறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்த மாநாடு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஊழல் புகாரில் கைது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் செயல்பட்டு வருகிறது பெரியார் பல்கலைக்கழகம். இதன் துணைவேந்தராக ஆர் ஜெகநாதன் என்பவரை 2021 அப்போதைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் நியமனம் செய்தார். அவர் மீது போலி ஆவணங்கள் தயாரித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தல், அரசு அலுவலர்களை தனிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துதல், பேராசிரியர்களை மிரட்டுதல், துணைவேந்தர் பதவியில் இருக்கும்போதே தனது கூட்டாளிகள் சிலருடன் சேர்ந்து பூட்டர் என்ற நிறுவனத்தை துவக்கியது உள்ளிட்ட புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் சேலம் கருப்பூர் போலீசில் புகார் கொடுத்தார். இதன் பேரில் சேலம் கருப்பூர் போலீசார் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலில் பால் ஊற்றி மீனவர்கள் கண்ணீர். 2004 டிசம்பர் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு அருகே கடலுக்குள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் சுனாமி ஏற்பட்டு கடலோர பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தனர். தமிழகம், புதுச்சேரியில் பலர் இறந்தனர். 19வது சுனாமி நினைவஞ்சலி நிகழ்வுகள் தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இன்று நடைபெற்றது. கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் சுனாமி நினைவு தூணுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பெண்கள் கடலுக்கு சென்று பாலூற்றி அஞ்சலி செலுத்தினர்.
மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் மீனவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தி கடலில் பாலூற்றியும் மணல் பரப்பில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர். வேளாங்கண்ணியில் வணிகர்கள், மீனவர்கள், பாதிரியார்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினர். சுனாமி நினைவு ஸ்தூபியில் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீரஞ்சலி செலுத்தினர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிமுகவினர் அமைதி ஊர்வலம் நடத்தி அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த வைரவன்குப்பம் கடற்கரையில் சுனாமியால் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த சுனாமி நினைவு நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு நாளை ஒட்டி தமிழகம், புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்கச் செல்லவில்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களை முற்றுகையிட்ட 180க்கும் மேற்பட்ட பயணிகள். வழக்கமாக காலை 8:40 மணிக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வரவேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று வரவில்லை. இலங்கைக்கு செல்வதற்காக காத்திருந்த சுமார் 180க்கும் மேற்பட்ட பயணிகள் கடுப்பாக்கினர். அவர்களில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் இலங்கை சென்று அங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்வதற்காக வந்திருந்தனர். இதுகுறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிடம் கேட்டபோது இலங்கையில் மோசமான வானிலை நிலவுவதால் விமானம் ரத்தாகியுள்ளதாக தெரிவித்தனர். பிறகு இலங்கை சென்று அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லவிருந்த பயணிகளை மட்டும் ஏர் இந்தியா உள்ளிட்ட வேறு விமானங்களில் அனுப்பி வைத்தனர். ஆனால் நேரடியாக இலங்கை மட்டும் செல்லக்கூடிய 140 பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யவில்லை. ஆவேசமடைந்த பயணிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்களை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். என்ன இருக்குது கிளியர் பண்றது பாருங்க, எடுங்க. கனெக்ஷன் மட்டும் தான் மனுஷனா? நாங்கெல்லாம் என்னது டைரக்டா சிங்கப்பூர், கொலம்பு போறோம்னு கிடையாது. கனெக்ஷன் ஃளைட்லாம் ரெடி பண்றாங்க பாருங்க உசாரா. எங்களுக்கு நான் என்ன பண்றது? பெரிய உள்ள போய் டைப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மற்ற ஏர்லைன்ஸ் விமானங்கள் இலங்கைக்கு செல்லும் போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு மட்டும் எப்படி வானிலை மோசம் என்று வாக்குவாதம் செய்தனர். சென்னையிலேருந்து தான் வரோம். ஸ்ரீலங்காவுக்கு இதில் புக் பண்ணியிருக்கோம், பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட கேட்டாலும் சரியாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. மார்னிங் 6 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை பெரியவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை இவங்ககிட்டேருந்து. இப்போ 28th ரீஷெடியூல் பண்ணுறாங்கிறாங்க. பட் நாங்கள் பிளான் பண்ண பேக்கேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீஷெடியூல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவங்களும் 28th ஷியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ ஏர்லைன் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்களா? ஏதாவது இப்போ ஃப்ளைட் கேன்சல், உங்களுக்கு உணவு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே ஏர்போர்ட்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்லேருந்து அதான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் பேசினாங்க. ஆனால் அதான் யாருமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இந்த ரீசன்னால தான். அதாவது காலைல 6 o'clock தான் எங்களுக்கு மெயில் வந்துச்சு. 6:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்லாம் தான் மெயிலே வந்துச்சு.
அதனால எங்களால் திருப்பியும் போக முடியல. அண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம போய் ஒன்றும் யூஸ் இல்லை. இப்போ நாங்கள் ஃபுல் பேக்கேஜாக புக் பண்ணியிருக்கோம். இவங்க ஃப்ளைட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் தானே. இது 10 பேராக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10 பேருக்கு ஆல்டர்னேட் ஃப்ளைட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஹாலிடே டைம்னால. அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பல மணி நேரமாக காத்திருக்கும் நிலையில் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அவர்களை வேறு விமானங்களில் இலங்கைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் முதல் இந்து பெண். பாகிஸ்தானின் 16வது தேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுத் தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தலில் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே முதன்முறையாக சவீரா பிரகாஷ் என்ற இந்து பெண் ஒருவர் புனர் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த செய்தி தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. கைபர் பக்துன்வாவின் புனர் மாவட்டத்தைச் சேர்ந்த சவீரா பிரகாஷ் 2022இல் அபோதாபாத் சர்வதேச மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றார். புனர் பகுதியின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் மகளிர் பிரிவு பொதுச் செயலாளராக உள்ளார். தொடர் சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார். தந்தை பெயர் ஓம் பிரகாஷ், ஓய்வு பெற்ற மருத்துவர். ஓம் பிரகாஷும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியில் 35 வருடங்களாக இருக்கிறார். தீவிர தொண்டராக அறியப்படுகிறார். தேர்தல் மனு தாக்கல் பற்றி சவீரா பிரகாஷ் கூறுகையில், சேவை என்பது என் ரத்தத்தில் உள்ளது. பெண்கள் முன்னேற வேண்டும், அவர்களின் உரிமைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார். பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கொண்டு வந்த திருத்தங்களின்படி பொது இடங்களில் 5% பெண் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.